வணக்கம், ஹாய் டேஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பெனாஸ் கிரியேஷன். ஸோ நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ வந்துட்டு ஒரு விலாகு, ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஹாஃபி எந்திரிக்கிறாங்க. எப்போதும் வந்துட்டு 9 o'clock 9:30 அந்த டைம் கிட்ட தான் எந்திரிப்பா. எந்திரிச்சிட்டு இப்போல்லாம் வந்துட்டு உட்கார ஆரம்பிச்சதுலேருந்து தூங்கி முடிச்சாலாம் படுக்கிறதே கிடையாது. டப்பு டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிறது. சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. என் கூடயே வாய்ஸ் வந்துட்டு ஆஃபியும் சேர்ந்து கொடுக்குறா. அதுக்கப்புறம் அது எப்போது போல தான் மார்னிங் ரொட்டீன் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்லாம் வாங்கினதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணியாச்சு. பேலன்ஸ் வந்துட்டு தக்காளிலாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு தான் வைக்கிறது. ஸோ தக்காளியெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து வச்சுட்டு அதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் ஃப்ரிட்ஜில். ஸோ அதை தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆல்ரெடி வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சது அதெல்லாம் வந்துட்டு ஒரு 2-3 days இல்லாட்டி 1 week கிட்ட வந்துட்டு எதெல்லாம் வீணாக போயிட்டோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு மாற்றி வச்சிருவேன். பாக்ஸ் மாற்றி வச்சுருவேன். ஸோ அதெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம சேனலில் வந்துட்டு மெஹந்தி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு யாருக்காச்சும் மெஹந்தியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம சேனலோட லிங்க்கை வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 6th கிளாஸ் கிட்ட போயிருக்கேன். நீங்கள் யாரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மெஹந்தி கிளாஸில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்பேன். அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் உள்ள நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கள் மாமியார் ஹஸ்பண்ட் வந்துட்டு கார்கோ போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு வழியாக 2 months அப்புறம் கிடச்சிட்டு அதை தான் வந்துட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வழியாக அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அது பிரிக்கவே அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு. ஸோ அங்கேருந்து வந்துட்டு பாப்பாவுக்கு தான் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, ஹேர் பேண்டு, சோப்பு. இப்போ வந்துட்டு நான் வந்து ஹிமாலயா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹிமாலயா ப்ராடக்ட் பிடிக்கல, செட் ஆகலை அது ஒரு மாதிரி. அதனால வந்துட்டு நான் செபாமேடுக்கு வந்துட்டு மாறிட்டேன். செபாமேடு நல்லா இருக்கு, பட் ஆனால் ப்ரைஸ் காஸ்ட் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்பு அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. சாக்ஸு எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் ஒன்று ஒன்றா அன்பாக்சிங் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த பவுச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருந்துச்சு. வலுவலுன்னு இருந்துச்சு, க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நட்ஸு, ஃப்ரூட்டு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பெருசு தான், ஹஃபிக்கு வச்சிருந்து போடுற மாதிரி. இப்போ நிறையா ட்ரெஸ் எடுத்துமே வந்துட்டு அவளுக்கு பத்தாமல் போயிடுச்சு. அதனால வந்துட்டு பெருசாகவே எடுத்து அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டாச்சு. இது வந்துட்டு டிசம்பர் மாதத்துக்கிட்ட போட்டது இப்போ வந்துருக்கு. ஸோ கடகடன்னு அஃபியை தூங்க வச்சுட்டு தான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு முழிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக முடியாது.
ஸோ கிளிப்பு ஹேர் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் அதுக்கப்புறம் முழிச்சிருவாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடை எடுத்து ஒன்றுனா பார்த்தாச்சு. இது வந்துட்டு ஃபீடிங் பாட்டில், அப்புறம் லோஷன், இது வந்துட்டு காஃபி பவுட்ரு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குடிச்சு பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு தெரியல, லாஸ்ட்டில் காட்டுறேன். ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கு. அப்புறம் செப்பல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. இந்த ஷூ மட்டும் இப்போ கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு நெய்ன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், நெய் தான். அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்டு, நட்ஸு இந்த மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ நெய் பாலிஷ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அழகல் கலரில் இருந்துச்சு. எங்கள் அம்மா நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு எங்கள் அம்மா ஒன்று ஒன்றா எடுத்து என் கையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பெரிய பாக்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது பொம்மை தான். ஸோ இந்த பொம்மை வாங்கக்குள்ளே என்கிட்ட காமிச்சிட்டாங்க. மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது இதில் என்னென்ன இருக்குன்ட்டு. இந்த பொம்மை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட இந்த வேலட் ரெண்டுமே சேமாக வாங்கினாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பொம்மையை டால் நான் வாங்க சொன்னேன். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வாங்க சொன்னேன். அதனால எனக்கு இது முன்னாடியே தெரியும். பொம்மைண்டா யாருக்கு தான் பிடிக்காது? அவ்வளோ அழகா இருக்குது. அஃபி விளையாடுறாலோ இல்லையா, நம்மளே வச்சு விளையாடலாம் போல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அது அஃபியால் தூக்கவே முடியலை, செம வெயிட்டு. அஃபி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை வச்சு விளையாடணும். அப்புறம் பர்ஃப்யூமு, இது ஃப்ளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கலர் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நமக்கு சோப்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா பாட்டிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது இல்லாமல் வாடை சூப்பராக இருந்துச்சு. இது எனக்கு லோஷன்னு இந்த மாதிரி இருந்துச்சு. ஷாம்பு, சோப்பு இந்த மாதிரி. இதில் ஒரு 3 இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் எனக்கு தெரியும். என்கிட்ட காமிச்சாங்க வாங்கக்குள்ளே. ஷூ என்கிட்ட காமிச்சாங்க. ஸோ இந்த ஷூ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதோட மேலே உள்ள கிளாத்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஷூ. இதுக்கப்புறமா ஹேண்ட்பேக் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமாக ஹேண்ட்பேக் கலெக்ஷன் வரும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குயிக்காக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கிளாத் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜிப்புமே ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் கிட்ட ரொம்பவே பெருசாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது டயப்பர் இந்த கிளாத்து காட்டன் டயப்பர். ஸோ நான் இது இங்கே ஆன்லைனில் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட அங்கே 2 போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தொப்பி, இது ஒரு பெரிய வெயிட்டாக இருக்குன்னு சொன்ன பாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அது ஒன்றும் இல்லை, பேரிச்ச பழம்தான். அதனால தான் இவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கு. ஸோ நாங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குற 2 கிட்ட காஃபியும் முழிச்சிட்டா. அவளும் உட்காந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்மளை தூங்க வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபி எழுந்திரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃப்ளாஸ்கோட கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு. அவ்வளோதான். அதெல்லாம் கடன்னு எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் அங்கங்கே செட்டில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக இன்றைக்கி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சிக்கன் ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சுருக்கேன். ரொம்ப ஐஸ் இன்னும் உடலை.
ஸோ வெளியில் வேற கிளம்பிட்டு இருக்கோம். என்ன ஃபங்க்ஷனுங்கிறத வந்துட்டு நான் இருக்கிறத சொல்கிறேன். அதுக்கு கொஞ்சோண்டு கோழி பொரிச்சிக்கலாம். கொஞ்சமாக சில்லி சிக்கனுக்கு வந்துட்டு முள் இல்லாமல் வெறும் கறியை மட்டும் பீஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகா, ஸோ அதுக்கு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணுறது எப்போதும் போல தான். ஸோ நான் பொரிக்கிறதும் சில்லி சிக்கனுக்கு தேவையான ரெண்டுத்தையுமே நான் ஒன்றாவே சேர்த்து பிரட்டிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கிடுகிடுன்னு அவசரம் பண்றதுனால. ஸோ நான் அதுக்கு ஒரு முட்டை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அந்த மாதிரி பெப்பரு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு கலர் பவுடர், இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நான் எப்போதும் போல் நம்ம பொரிக்கிறதுக்கு நான் பிரட்டிக்கிறேன். ஸோ பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி நான் கட்டடமாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்லி சிக்கனுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ டைம் இல்லைங்கிறதுனால ரொம்பவே குயிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைம் இல்லாததுனால பேலன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக என்னால் ஷூட் பண்ண முடியல. கூடிய சீக்கிரமாக நான் அந்த ரெசிபி போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கள் மச்சி 7 மந்த்து அவங்க மாமியார் வீட்டிலேருந்து நாங்கள் அழைக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால டைம் ஆகிட்டு கிட்டுக்கிட்டுன்னு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த அவசரத்துலேயே நான் பேலன்ஸ் ரெசிபி எடுக்கலை. ஸோ வீடியோ ஷூட் பண்ணல. கண்டிப்பாக நம்ம சேனலில் அதுக்கான ஒரு ரெசிபியை நான் போடுறேன். நம்மளோட மேக்கப் எப்போதுமே நமக்கு தெரிஞ்ச மேக்கப்பை போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே நம்ம மேக்கப்லாம் போட்டுட்டு இன்னைக்கு இந்த சாரீ தான் வேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாரீ எடுத்து ஒரு டைம் தான் நான் வேர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் வேர் பண்ணவே இல்லை. ஸோ ஸ்டோன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கலரும் ரொம்ப அழகான ஒரு கலரு, ஸ்கை ப்ளூவில் கோல்டன் கலரில் ஷேட் அடிக்கும். ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோல்டன் கலரில் டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபிஷ் கட் டைப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபிஷ் கட் வச்சு போடுறேன். அதுக்கு ப்ளவுஸ்லேருந்து சாரீலேருந்து கொஞ்சம் சாரீ துணி எடுத்து ப்ளவுஸ்லேருந்து அட்டாச் பண்ணி ஃபிஷ் கட்டை தைச்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரியும் ரொம்ப அழகாக இருக்கும். கிட்டக்கிட்டுன்னு டைம் ஆகிட்டுன்ட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக என்னால் வீடியோ ஷூட் பண்ணவே முடியல. ஆஃபீஸ் செம்ம அழுக, நெட்டு கவுன்லாம் போட்டதுனால என்னன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் அம்மா வச்சிருந்ததுனால சாப்பிடக்குள்ள மட்டும் 2-3 கிளிப் எடுத்திருக்கேன். அன்னைக்கு பரோட்டா, கோழியானம், கடப்பாசி, வட்டலாப்பம், இடியப்பம் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு சுத்தமாக வட்டலாப்பம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அன்னைக்கு கடப்பாசியும் எனக்கு அது பிடிக்கல. ஆனால் எனக்கு கடப்பாசி பிடிக்கும். பட் ஏன்னா அன்னைக்கு வச்சுருந்தது எனக்கு பிடிக்கல. ஸோ அன்னைக்கு இதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் எங்கள் மாமி வீட்டில் பூரியா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாத்தியா உருவகா. அதுக்கு தான் நான் கிளம்புறதெல்லாம் என்னால் ஷூட் பண்ணி முடியல இந்த அஃபையை வச்சுக்கிட்டு. ஸோ நான் என்னடா அஃபி மேலேயே பழைய போடுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க, அதான் உண்மை. அன்றைக்கி கிளம்பி கிட்ட தான் இருக்குது எங்கள் வீடு. ஸோ மாமி வீடு கிட்ட தான் இருக்குது. அங்கே போயிட்டு அன்றைக்கி எங்கள் இன்னொரு மாமி அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அன்னைக்கு வேலையும் ரொம்ப ஹரிபரியாக எல்லாரும் செம்ம பிஸியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் அதுக்கான தேவையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த சைடு டீ போட்டுக்கிட்டு இருக்கு எங்கள் மச்சி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோழியான கோச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ரெடியாகவும் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கள் மச்சிக்கு வளையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ரொம்ப கிராண்டாலாம் பேபி ஷவர்லாம் பண்ண மாட்டோம். இது சும்மா 7 மந்த்தில் வளையல் போடுறது தான். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பூரியா ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி அச்சு குத்திக்கிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சாச்சு. நான் கொஞ்சம் தான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரியே அன்னைக்கு டே ரொம்பவே வேலையெல்லாம் அப்படியே ரொம்ப ஹரிபரியாக போயிட்டு இருந்துச்சு.
அதை வந்துட்டு எங்கள் மாமி வந்துட்டு இந்த சைடு நாங்கள் இந்த மாதிரி அச்சு குத்தி குத்தி இது ரெடி பண்ணேன். மாமி மச்சி எங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்போதுமே அந்த டே வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு டைம் வந்து 6 o'clock ஆகிறதுனால நான் வந்து சாரீ வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பூ வந்துட்டு பூவாலேயே வந்துட்டு அந்த இடம் ஃபாத்தியா ஓதும்போது டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பந்தல் மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி இருக்கும். ஃப்ரூட்ஸு, கற்கண்டு, நம்ம வந்துட்டு பூரியா இது எல்லாமே வச்சு ஃபாத்தியா ஓதுவாங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்க, நைட் ஆகிடுச்சு. ஸோ நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னாக்கா திருவாரூர் சத்யாவுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பொருள் வாங்க தான். இது முன்னாடியே வாங்கியிருக்க வேண்டியது, பட் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு. டிவி இது வந்துட்டு ஜனவரியில் உள்ள ஆஃபர் எல்லாமே பிப்ரவரிலையும் போயிட்டுருக்கு. ஸோ பிப்ரவரி 20 முடியுது ஆஃபர். அந்த சைடு யாரும் லோக்கலில் இருந்தீங்க அப்படின்னாக்கா, இல்லை யாருக்கும் தெரியலனாலும் சத்யாவில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் என்ன வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாஷிங் மிஷின் தான் வாங்க வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்துட்டு இது வந்து சாம்சங். ஆனால் நான் வாங்கினது வந்துட்டு வேர்ஃபுல் தான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா கிளாஸ் ஓப்பன் பண்ணத்தோடையே சிலது வந்து டப்புன்னு வந்து மூடிக்கும், குழந்தைங்கள்லாம் திறந்து விட்டுட்டு அப்படின்னாக்கா. இது அப்படி கிடையாது, ரொம்ப ரொம்ப பொறுமையாக அழகாக வந்து அதுவாகவே க்ளோஸ் பண்ணிக்குது. ஸோ வாங்கியாச்சு. இது வந்துட்டு நான் ஃபுல் டீட்டெயிலில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்டில் போட்டு விட்றேன். நாங்கள் வந்து வேர்ஃபுல் கம்பெனி தான் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.